எல்லா இளைஞர்களும் வாழ்க்கையில் சாதிச்சிட மாட்டோமா, எப்படியா ஜெயிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பல ஏக்கத்தோடு இருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா ராகுல் தம்பின்ற ஒருத்தர் தனக்கு தெரிந்த நடிப்பை வச்சு எப்படியாவது சினிமாவில் ஜெயிச்சிட மாட்டோமான்னு சொல்லி எல்லாத்தையும் சிரிக்க வச்சிட்ருக்காரு. அவர் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அவர் இப்போ தான் வளர்ந்து வர ஒரு பிரபலமாக இருந்தார். அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வயசு தான். அவருக்கு இருந்தால் 20லேருந்து 25க்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அவர் வாழ்க்கை பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. அவருக்குன்னு எவ்வளோ கனவுகள், ஆசைகள் எல்லாமே இருந்திருக்கும். அவரை மாதிரி தான் நம்ம எல்லா இளைஞர்களும் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லி கனவோடு ஓடிட்டுருக்கோம். நம்ம வண்டி ஓட்டும் போது சரியாக தான் ஓட்டுறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. நமக்கு ஆப்போசிட்டில் வரவன் கரெக்டாக தான் வரானா அப்படிங்கிற மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை நிதானமாக பார்த்து தான் நம்ம வண்டி ஓட்டணும். அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கிறது அடுத்த கட்ட விஷயந்தான். முதல்ல தற்காத்து நம்ம உயிரை நம்ம கரெக்டாக பார்த்தா தான் நமக்கு பின்னாடி இருக்க குடும்பத்தை நம்ம நல்லபடியாக கொண்டு போக முடியும். முதல்ல நம்ம உயிரை நம்ம கரெக்டாக பார்க்கணுன்னா வண்டி கவனமாக ஓட்டணும். இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர வேண்டியது ஒன்று தான். நம்ம என்ன தான் சரியாக போனாலும் ஆப்போசிட்டில் இருக்கவன் சரியாக வரானாங்கிறது ரொம்ப முக்கியம். கவனத்தோடு வண்டி ஓட்டுங்க. எல்லாத்தோட உயிருங்கிறது ஒரு தடவை தான், போனால் திரும்ப வராது. அதனால் எல்லாமே கவனமாக இருங்க. இதை பற்றி 1/2 சேனலில் பதிவுன்னு நினைக்கிறேன். நன்றி.